ஃப்ரைடே மார்னிங். தமிழ் நியூ இயர்க்காக இன்றைக்கி நம்மளுக்கு லீவுனாலே கொண்டை தான் போட்டுட்டு வீட்டில் ஒரு ஆயம்மா மாதிரி சுற்றிட்டுருப்பேன். அது மாதிரி இல்லாமல் சடையை இன்றைக்கி பின்னி போடலான்னு ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணேன். நைட்டே மேட்டெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு மேட்டெல்லாம் மெஷினில் போட்டேன். இந்த மாதிரி செய்கிறப்போ நிறைய அழுக்கு ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அழுக்கு நம்மளுக்கு வந்துடுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக மிஷினில் போடுறத விட இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். நேற்று ஈவினிங் ஹஸ்பண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொத்தமல்லி அப்போவே ஆஞ்சு வச்சுட்டேன். கருவேப்பிலையை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் அலசி ஒரு துணியில் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சதும் அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம், இல்லைனா அடிக்கிற வெயிலுக்கு அது வதங்கி போயிடும். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். தண்ணியில் லைட்டாக அலசி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ தாளிக்கிறப்ப தண்ணியில் காட்டினோன்னா அது ரொம்பவே தெரிக்கும். ஹஸ்பண்டுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுட்ருக்கேன். டெய்லி காலையில் அவங்க இதை குடிப்பாங்க. நானும் என் பையனும் இதர் ஒரு பாலோ இல்லைனா ஏதோ ஜூஸோ எடுத்துப்போம். இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே எதுவுமே சாப்பிடல. ஏன்னா ஏஞ்சதும் லேட்டு. அதுவும் இல்லாமல் பூரி சுடலான்னு பார்த்தேன். சரி, பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய சாப்பிடணும், பால்லாம் குடிச்சிட்டா வயிறு ஃபுல்லாகிடும் அப்படின்றாங்க. நாங்கள் 2 பேருமே எதுவுமே சாப்பிடல. நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூரி மாவெல்லாம் ரெடி பண்ணதுக்குள்ளே ஹஸ்பண்ட் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் பூரி உருட்டி போட்டு எடுத்தேன். நான் எப்போ பூரி போட்டாலும் புஷ்ஷுன்னு தான் வரும். ஜோதிகா மேம் சொல்கிற மாதிரி அது என்னன்னே தெரியாது. யார் மாவு பிசைஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் பூரி போட்டால் இப்படி தான் வரும். அது எல்லாருமே என்னை கேட்பாங்க, அது எப்படி நீ போட்டால் மட்டும் புசுன்னு வருதுன்னு. எனக்கு தெரியல, அது அப்படி தான் ஆனால் வரும். ஒரு சிலது தட்டையாகிடும், அது எக்ஸப்ஷன். ஆனால் மோஸ்ட்டாக அப்படி தான் நல்லா வரும். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சு. ஸோ மேட் எல்லாமே எடுத்துகிட்டு காய போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு காய போட்டுட்ருக்கேன். நேற்று சாயந்தரம் போட்ட துணி எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லாவே காஞ்சிடுச்சு. அண்ட் இப்போ காலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அடிக்கிற வெயிலேயே இது ரொம்பவே நல்லாவே காஞ்சிடுச்சு. அதெல்லாமே எடுத்தாச்சு. அண்ட் ஹஸ்பண்டை மாங்காய் கட் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ மாங்காய் கட் பண்ணி அதில் மிளகாவும் கட் பண்ணி போட்டு உப்போடு சேர்த்து குலுக்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் எப்போவுமே உப்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். உப்பும் மிளகாவும் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சு, நம்மளுக்கு எந்த பூஜை வேலை எதுவுமே இல்லை. சரி, அட்லீஸ்ட் எல்லாத்தையும் கழுவி வைக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 months ஆயிருக்கும் நான் கழுவி. ஸோ அதனால் எல்லாத்தையும் கழுவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம், வெள்ளி தட்டு எல்லாமே இந்த பீத்தாம்பரி பவுடர் இருக்குது இல்லையா, அதை போட்டு தான் எடுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நல்ல கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் எஃபர்ட் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா வெள்ளையாகிடுது. இது என்னோடய பையன் சாப்பிட்ற தட்டு ஆக்சுவலி. ஸோ இது ரொம்ப நாளாக இந்த மாதிரி இருக்கே, க்ளீன் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி எடுத்து அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடு நாங்கள் லன்ச் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் இப்போ நான் நிறைய நடுவில் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரீசன் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஃபிஷ் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க. ஆனால் அவங்க போகிறப்போ லேட் ஆகிடுச்சுன்றதுனால நிறைய ஒன்றும் இல்லை போல இருக்குது. அவங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஃபிஷ் குழம்பும் கீரை பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஆக்சுவல் பிளானு. இன்றைக்கி ஃபிஷ் கிடைக்காததுனால கீரை கடையலும் புடலங்காய் பொரியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன். ஸோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். கீரைக்கு குக்கரில் எல்லாமே பருப்பு எல்லாமே வச்சாச்சு. அண்ட் புடலங்காய் கூட்டு மாதிரி செய்யாமல் ஜஸ்ட் வெங்காயம் மட்டும் போட்டு அப்படியே வேக வச்ச புடலங்காய், உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்ச புடலங்காவை இந்த வெங்காயம் வதக்கல் கூட சேர்த்து போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிக்க வேண்டியதான். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் குழம்பு தூள் போட்டு பருப்பெல்லாம் போட்டால் கூட்டு மாதிரி இருக்கும். பட் நான் அதை மாதிரி இல்லாமல் பொரியல் மாதிரி தான். நான் எவ்வளோ மாங்காய் கட் பண்ணி இங்கே வச்சுருந்தேன் பாருங்கள். ஆனால் அந்த மதிய சாப்பாடு செய்கிறதுக்குள்ளேயே பாதி காலி. அவ்வளோ யம்மியாக இருந்தது. நான் அதே தான் சாப்பிட்டுட்ருந்தேன். எனக்கு கீரை புடலங்காய் கூட்டு இப்படியெல்லாம் சாப்பிட்டா அந்தளவுக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. அதனால் அப்பா நம்ம எப்படியும் மதிய சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட போகிறதில்ல, இந்த மாங்காவையாவது நம்ம சாப்பிடுவோன்ட்டு மாங்காவை நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட், நீ பாரு பாத்ரூமில் தான் இருக்க போகிற, வரவே மாட்டேன் வெளியில் பாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கீரையை சாப்பிட்றதுக்கு மாங்காவை சாப்பிட்டு நான் பாத்ரூம்லேயே உட்காந்துருக்கலான்ட்டு நான் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ கீரை கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகு தூள் தான் போட்டிருக்கேன். மிளகு ஃபுல்லாக அப்படியே போடலை. இப்படியும் செய்யலாம், முழுசாக மிளகும் போடலாம். ஸோ கீரை, இது என்ன கீரைன்னா எனக்கு பேர் தெரியாது. ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டேன். இதை அரைக்க சொல்லிவிட்டு நான் கேரட் துருவி இது கேரட் ஆயில் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்தேன். நான் வரத்துக்குள்ளே ஹஸ்பண்ட் கீரையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிடவே உட்காந்தாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு லீவை நல்லா தூக்கத்தோடு என்ஜாய் பண்ணோம்.